நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சூர்யாவையும் மகாவையும் பார்த்து ரொம்பவே பெருமையாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அனாமிகா இருந்துட்டு இந்த வீட்டில் நடக்கிறத பார்த்தா எனக்கு அருவெருப்பாக இருக்குது, இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு சொல்லவும் விஜய் இருந்துட்டு இங்கே பாரு அனாமிகா, திரும்ப திரும்ப நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நீ வந்து போகிறதா இருந்தால் போய்க்கோன்னு சொல்லிட்டு நான் எப்போவே சொல்லிட்டேன் அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்பவே கேஷுவலாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இவங்களை எல்லாருமே இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சித்ரா கிட்ட சொன்னாதான் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சித்ரா இருந்துட்டு நம்ம அனாமிகா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக அனாமிகா நீ சொன்னதை நான் நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு எப்படியாவது அந்த குடும்பத்தை அந்த வீட்டிலேருந்து துரத்தியே ஆகணும். சித்ரா இருந்துட்டு ரொம்பவே கொடூர புத்தியோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் நம்ம கௌதம் கிட்டேயும் போய் சொல்கிறாங்க. சரிங்கம்மா பண்ணிக்கலாம், இப்போதைக்கு என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ராவும் கௌதமும் நம்ம ஐஸ்வர்யாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவகிட்ட எப்படி நம்ம கையெழுத்து வாங்குறது அப்படின்ற பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சூர்யா மாப்பிள்ள நீங்கள் சாப்பிட்றீங்களா, வாங்க சாப்பிட்டுட்டு வேலை செய்வீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி கூப்பிட்றாங்க. இல்லத்த நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கள், டைமுக்கு சாப்பிட்டு நம்ம அப்புறமா வேலை பார்க்கலாம் சரிங்களா, வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு மகாவோட அப்பாவையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இவ்வளோ பெரிய குடும்பம் தன்னோட வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க, இவ்வளோ பெரிய குடும்பம் உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடுதேன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறியா இல்லை கஷ்டப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு என்னடி இப்படி பேசுகிற, இவ்வளோ பெரிய குடும்பம் தன்னோட வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றத நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எதுவுமே மனசில் வச்சுக்காம இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம காயத்ரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு விஜய் இங்கே பார் விஜய், ஏதாச்சும் வேலைக்கு போ விஜய் சீக்கிரமா, இந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீயும் ஏதாச்சும் வேலைக்கு போகணுன்னா இந்த வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல விஜய் அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரி வந்து விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு நானும் அதுக்கு தாம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நான் எங்கே போனாலையும் நம்ம குடும்பத்தில் ஏதோ பெரிய தப்பு பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, நானும் எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சூரியண்ணாவும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு தான் இப்போது இந்த வேலையவும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரிடா நீ எப்படியாவது ஒரு வேலைக்கு போடா, கண்டிப்பாக வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு சரிங்கம்மா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகாவோட அம்மா வந்து அனாமிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன அனாமிகா ஆச்சு, டிவியில் நியூஸ்லலாம் போடுறது உண்மையா, உன்னை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ வீட்டுக்கு வந்துடு அனாமிகா, எதுக்காக நீ அங்கே இருந்து கஷ்டப்படணும், உனக்கு சொத்து இல்லையா, என்ன வசதி இல்லை உனக்கு, எதுக்காக நீ அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா அனாமிகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அனாமிகா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, விஜய் எங்கே இருக்காரோ நானும் அங்கே தான் இருப்பேன், விஜய் வந்துட்டு நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அனாமிகா, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஒழுங்கு மரியாதை வந்து சேரு அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட ஃபோனு பேசிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்கே பாரு அனாமிகா நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம அனாமிகாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு விஜய் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு போட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக பேசவும் நம்ம அனாமிகாவுக்கு இருந்துட்டு கோவம் வந்துடுது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது, இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு பிரபா நான் விஜய்க்கு சாப்பாடு போட்டுக்கிறேன் நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அனாமிகா இருந்துட்டு இந்த குடும்பத்தை உடைப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.